அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழில் யூனிட் 7ல் தேவநேய பாவனர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 3ல், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 3ல் இருக்கிற வஉசி அவர்களை பற்றி டாபிக் போட்டிருந்தேன். அதை பார்க்காதீங்க, அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் வஉசியை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க லெசன் பார்க்கலாம். தேவநேய பாவனார் இவரோட பெற்றோர் யாருன்னா ஞானமுத்து பரிபூரணம். காலம், பிறந்த காலம் 1902 பிப்ரவரி 7 பிறந்தார். மறைந்த ஆண்டு 1981 ஜனவரி 15. பிறந்த ஊர் சங்கரன் கோவில். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். இவரோட கல்வி என்னென்ன அப்படின்னா பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ், BOL. இவரோட சிறப்பு பெயர்கள். இந்த சிறப்பு பெயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செந்தமிழ் செல்வங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் இந்த செந்தமிழ் செல்வங்கிற பட்டம் தேவநேய பாவனருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி குன்றக்குடி அடிகளால் செந்தமிழ் ஞாயிறுங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. மதுரை தமிழ் காப்பு கழகம் என்ன பட்டம் கொடுத்தது அப்படின்னா தமிழ் பெருங்காவலர். அதே மாதிரி தென்மொழி அமைப்பு என்ன பட்டம் கொடுத்தது அப்படின்னா மொழி ஞாயிறு. மற்ற சிறப்பு பெயர்கள் என்னன்னா தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர். இதே மாதிரி மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு. தேவநேய பாவனரின் படைப்புகள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழ் சொல்வளம் கட்டுரை. தமிழ் சொல்வளம் என்ற தேவநேய பாவனரது கட்டுரை 10th புக்கில் இருக்குது. அதில் செடி கொடிகளோட இளம்பெயர்கள்லாம் இருக்கும். அது ஒரு தனி வீடியோவாக பார்த்தரலாம். திருக்குறள் மரபுரை. திருக்குறள் மரபுரை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவனர். திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் யாருன்னா வஉசி. தமிழே உயர்தனி செம்மொழி இந்த நூல்களை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவனர். மொத்தம் எத்தனை நூல்கள் எழுதியுள்ளார் அப்படின்னா 43 நூல்களை எழுதியுள்ளார். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவனார். இந்த கொட்டேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்லுவார்னா மன்னிப்பு என்பது உருது சொல். பொறுத்துக்கோள் என்று தமிழில் சொன்னவர் யாருன்னா தேவநேய பாவனார். உலக தமிழ் மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர் யாருன்னா தேவநேய பாவனார். அதே மாதிரி இவரோட பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்கள் என்னென்ன அப்படின்னா உலகின் முதல் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும், மொஹஞ்சதாரோ ஹராப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவனரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாகும். இவர் என்ன சொல்லுவார்னா தமிழை வடமொழி வல்லாண்மையின் என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்னா தேவநேய பாவனார். அதே மாதிரி இவர் என்ன சொல்லுவார்னா கோவில்லையும் பிறப்பு இறப்பு தொடர்பான எந்த சடங்குலையுமே தமிழில் தான் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்னா தேவநேய பாவனார். தமிழை வளர்த்தால், தமிழ் படித்தால் பசியும் பட்டினி பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவரும் தேவநேய பாவனார் தான். அதே மாதிரி இவர் ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை செய்யும் போது பணி செய்ய முடியாத சூழலில் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்னா தேவநேய பாவனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி என்று கூறியவர் யார்னா தேவநேய பாவனார். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்.
தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவரும் தேவநேய பாவனர் தான். அதுக்கு தலைவராகவும் இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனர். மதுரையில் வந்துட்டு 1981 ஜனவரி 5 நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாடு. இது எத்தனாவது உலகத்தமிழ் மாநாடுனா 5வது உலகத்தமிழ் மாநாடு. அந்த மாநாட்டில் இவர் ஒரு தலைப்பில் வந்து சொற்பொழிவாற்றுவார். தலைப்பு அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எப்படின்னா 1974 மே 8. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். தேவநேய பாவனார் பெயரில் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. அது எங்கன்னா அண்ணா சாலைங்கிற இடத்துல இருக்குது. பாவனார் கோட்டம் அவரது முழு உருவ சிலை அவர் பெயரில் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா முரம்பில் இருக்குது. ராஜாபாளையத்திற்கு அருகில் தான் இந்த முரம்பு உள்ளது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.